ஹalleluya, குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். எனக்கு எவ்வளவோ சந்தோஷமா இருக்கு. நன்றியோடு இருக்கிறேன் என்னை உயிரோடு காத்ததற்கு. உங்களுக்கு அவர் தயவுனால தானங்க நம்ம வாழ்கிறோம். அவருடைய கிருபையினால தானே நம்ம காக்கப்படுகிறோம். அவர் நன்மைகளை நம்ம அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். எப்பொழுதும் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழ்வது, அவருக்கு பிரியமானவர்களாய் வாழ்வது நாம கற்றுக்கொள்ளணும். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, நீர் நன்மைகளை கொடுக்கிறீரப்பா, எல்லாம் கொடுக்கிறீர், எல்லாம் செய்கிறீர். எங்களிடத்திலிருந்து நீர் எவ்வளவோ எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. உமக்காக வாழ வேண்டும் என்று நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எங்க வாழ்க்கையில் கனி கொடுக்க வேண்டும் என்று கனிகளை கொடுங்கப்பா என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கனிகள் என்னங்க? கனிகள் ஒரு செடியை நட்டோம் என்றால் நாம கனிக்காக எதிர்பார்ப்போம் இல்லையாங்க? ஒரு தேங்காய் மரத்தை அதை எவ்வளவு காலமா பராமரித்து போஷிப்பாங்க, அது தேங்காய்களை கொடுக்கும் என்று. ஒரு மாங்காய் செடி அதை நட்டு வைத்து எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க, அந்த சீசன்ல அது பயங்கரமாய் காய்க்கும் என்று. ஒரு திராட்சை செடியை அதிகமாய் கனி கொடுக்க வேண்டும் என்று பந்தல்களை போட்டு ஆயத்தப்படுத்துவாங்க. பாருங்க, ஆண்டவர் அப்படித்தான் நம்ம எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து நம்மை அவர் ராஜ்யத்திலே ஸ்தாபித்து அவருடைய சாட்சிகளாக நிறுத்தி அவர் எல்லா விதத்திலும் நம்மை போஷித்து பார்த்து கொண்டு ஆசீர்வதித்து ஆவிக்குரிய விதத்துல வர்த்திக்க செய்யும் பொழுது நமக்குள்ள இருந்து கூட கனிகள் வரணும் இல்லையாங்க? நல்ல கனிகள் வர வேண்டும். நல்ல விதத்துல நல்ல வாழ்க்கைகளை நம்ம கொண்டிருக்க வேண்டும். மனந்திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்க சொன்னாரு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மனம் திரும்பிட்டேன் என்று சொல்லக்கூடியவங்க அது கிரியையில தெரியணும்லங்க. உங்க மாற்றம், உங்க வார்த்தைகள் மாறணும், உங்க நடத்தை மாறணும், உங்க வாழ்க்கையின் இலக்கு மாறணும், உங்க லைஃப் ஸ்டைல் மாறணும் இல்லையாங்க? மனம் திரும்பிட்டேன் என்று திரும்ப பழைய காரியங்களை செய்து கொண்டிருந்தா, யாருக்கும் பயனில்லாத வாழ்க்கையை வாழ்ந்தா என்ன பிரயோஜனங்க? யோசித்து பாருங்க. 2.5 வருஷமாக கிட்டத்தட்ட தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறோம். உங்களுக்காக நான் பிரயாசப்படுகிறேன். நம்புங்க. ஜெபத்தோடு இந்த தேவ செய்திகளை உங்களிடத்துல கொண்டு வருகிறோம். எத்தனையோ போராட்டங்கள், எவ்வளவோ செலவு, எவ்வளவோ பிரயாசம் இருந்தாலும் கூட நீங்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்து அதிக கனிகளை கொடுப்பீர்கள் என்று, கிறிஸ்துவுக்கு மகிமையா இருப்பீர்கள் என்று பிரயாசப்படுகிறோம். சரி, உங்களிலிருந்து எப்படிப்பட்ட கனிகள் வருகிறது? உங்க பணத்தை குறித்து உங்களிடத்திலிருந்து எதையோ சம்பாதிக்கணும் என்கிற ஆசையே கிடையாது. உங்களுக்கு தெரியும்ல, பணம் அனுப்புங்க பணம் அனுப்புங்கன்னு உங்களை கேட்பது கிடையாது. செலவோடு கூடிய ஊழியம் தான். எப்பயாவது ஒரு முறை கர்த்தர் உங்களை ஏவினால் அனுப்புங்க என்று சொல்லுகிறோம். உங்களில் சிலர் ஏவுதல் பெற்றவங்க அனுப்புகிறீங்க. உங்களுக்கு தேங்க்ஸ், ரொம்ப நன்றிங்க. நன்றிகள் சொல்லாவிட்டாலும், நீங்க யாரோ எங்களுக்கு தெரியாவிட்டாலும் கூட நீங்க தேவனுக்கு கொடுக்கிறீங்க, ஆசீர்வதிக்கப்படுகிறீங்க. ஆனால் காணிக்கை கொடுப்பது மட்டும் கனி கிடையாதுங்க. நம்ம எல்லா விஷயத்திலும் கனி கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டும். நாம தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிற வாழ்க்கையை வாழ வேண்டும். தேவன் நம் மீது அவர் இன்வெஸ்ட் பண்ணுகிறாரு. நமக்காக தேவன் தம் ரத்தத்தை சிந்தி அதை முதலீடாக வைத்து நம்மை பெற்றாருங்க. அவரு கிரயத்தை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையின் மூலம் இயேசுவே இரட்சகர் என்பது இந்த உலகத்துக்கு நாம தெரியப்படுத்த வேண்டும். எல்லாரும் சொல்றாங்க இன்றைக்கு பிரசங்கங்கள். ஓ, இயேசாண்டவர் குறித்த போதனை எங்க பார்த்தாலும் கேட்குதுங்க. சோசியல் மீடியா ஃபுல்லா இருக்கு. ஊர் ஊரா எழுப்புதல் கூட்டங்கள். இன்னும் போன மாசத்துல கிறிஸ்துமஸ் நியூ இயர் சீசன்ல பாருங்க எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் என்று. எவ்வளவு பேர் ஜனங்க. இயேசுவை போல வாழ்கிறவங்க வேணுங்க. நீ என்ன சொல்லுகிறாயோ அதை செய்து காட்டினால் யாராவது நம்புவார்களே தவிர நீ சொல்றதை யாரு கேட்பாங்க? சொல்லுகிறவைகளை வாழ்கிறவங்களா நம்ம இருக்கும்போது நமக்குள்ள இருந்து கனிகள் வருகிறது என்று அர்த்தம். நாம மனப்பாடம் செய்து சொன்னா அது மூளையில இருந்து மூளைக்கு போகும், அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில அதை நீங்க தியானித்து உங்க இருதயத்துல அந்த மாற்றத்தை அடைந்து உங்க இருதயத்தின் ஆழங்களில் இருந்து உங்களுக்கு வெளிப்பட்ட உங்க சந்தோஷத்தை, உங்க துக்கத்தை, உங்க அனுபவத்தை பகிரும் போது மற்றவங்களுக்கு அவங்களுடைய இருதயத்துல தாக்கத்தை உண்டாக்கும். கனி கொடுக்க வேண்டும். ஆவியின் கனியை கொடுக்க வேண்டும் என்று இருக்கு வேதத்துல. ஆவியின் கனியும் அன்பு,
சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், தயவோடு இருப்பது, சாந்தம். எவ்வளவு பேருக்கு இது இருக்குங்க? இச்சையடக்கம். இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறவங்க வாழ்க்கையில சந்தோஷம் தெரிய வேணாமா? சமாதானம் தெரிய வேணாமா? நிம்மதியா சந்தோஷமா வாழ வேண்டாமா? அன்பை பகிர்கிறவங்களா இருக்க வேண்டாமா? ஒவ்வொரு காரியத்திலும் கூட உலகத்தாரை போலவே நாமும் இருந்தா, ஒரு இச்சையடக்கம் இல்லாம நினைத்ததெல்லாம் செய்து கொண்டிருந்தா, நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க என்று சொல்ல என்ன அடையாளங்க? எந்த கனியும் இல்லாத போது ஆண்டவர் ஒரு ஊமையை இங்கே லூக்கா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். ஒரு அத்திமரத்தை நட்டு வைத்திருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அவன் இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே நான் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்க வேண்டும் என்று தோட்டக்காரனிடத்திலே சொன்னான். ஒரு எஜமானுக்கு இங்கே திராட்சை தோட்டம் இருக்கிறதாம். உண்மையா திராட்சை தோட்டத்திலே வரக்கூடிய அளவுக்கு கனிகள் கண்ணுக்கு விருந்தா இருக்கும். பந்தல் மேல அது கொலை கொலையா தொங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்க இங்க பெங்களூரை சுற்றி போனால் திராட்சை தோட்டங்களை நீங்க பார்க்கலாம். எவ்வளவு பழங்களை கொடுக்குங்க அது. புளிப்பாக இனிப்பாக இருக்கிற அந்த திராட்சை பழங்கள் கொலை கொலையாய் காய்க்கும். ஒரு மெல்லிய கொடியிலிருந்து, அதுக்கு பெரிய இடம் கூட தேவையில்லை, ஒரு மெல்லிய கொடியிலிருந்து அதிக கனிகள் அது கொடுக்கும். அப்படிப்பட்ட தோட்டத்திலே ஒரு அத்திமரத்தை நட்டு வைத்திருந்தாராம். அத்திமரத்து பழங்கள் நல்லது உடம்புக்கு. அது ருசியாக இருக்காது, ஆனா நல்லது. தெரியுமா உங்களுக்கு? அத்திப்பழங்கள் இப்ப நம்ம ஊர்ல கூட கிடைக்குது. அப்படிப்பட்ட அத்திமரத்தை ஒன்றை அதுல நட்டு அதன் மேல அக்கறையோடு இருக்கிறாரு. அது இவ்வளவு இடத்தை ஆக்குபை பண்ணிக்கொள்ளுது, வளர்கிறது, கிளைகள் வளர்கிறது. அவனுடைய அந்த தோட்டத்திலே, அந்த திராட்சை தோட்டத்திலே விலை உயர்ந்த அந்த இடத்துல அந்த மரத்தை நட்டு 3 வருஷங்கள் காத்திருக்கிறாராங்க. ஒரு வருஷத்துக்கே காய்க்கணும். அது முதல் வருஷமும் காய்க்கல, 2வது வருஷமும் காய்க்கல, 3வது வருஷம் ஒரு பிஞ்சு கூட இல்லைங்க. அது எஜமான் வந்து தோட்டக்காரனை கேட்கும் போது திராட்சை கொடிகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அநேக கனிகளை பார்த்து இந்த அத்திமரத்தை பார்க்க வரும்போது அவர் இலைகள் மட்டும்தான் இருக்கு, ஒரு கனி கூட இல்ல. இந்த தோட்டக்காரரோடு சொன்னாரு, எதுக்கையா இத வீணாக வளர்க்கிற? இதனால இவ்வளவு இடம் வீணாக போகுது. இதன் மேல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கொண்டு தோண்டி உரம் போட்டு அதை செய்து இதை செய்து இதற்காக இவ்வளவு பிரயாசப்பட்டால் இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை வெட்டி போடு என்றாராம். உண்மையா நம்ம வாழ்க்கையில கூட ஆண்டவர் தேடுகிறாருங்க. எவ்வளவு காலம் ஆச்சு நீங்க மனம் திரும்பி? 3 வருஷமா? 33 வருஷங்களா? எவ்வளவு காலம் ஆச்சுங்க? எத்தனை வருஷங்களாச்சு தேவன் உங்களை ரட்சித்து உங்களை ஆசீர்வதிக்க தொடங்கி? நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறீங்க, வருஷம் வருஷம் விருத்தி ஆகுறீங்க. இன்னும் ஹாப்பி நியூ இயர் என்று ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டு இந்த வருஷம் என்ன இவ்வளவு ஆசீர்வதித்தார் என்று ஏதோ சாட்சி சொல்லுகிறீங்க. ஆனால் தேவனுக்காக கனி கொடுக்கிறவங்களா இருக்கிறீங்களா? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவங்களா இருக்கிறீங்களா? தேவன் விரும்புகிற அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு மற்றும் நீடிய பொறுமை என்கிற அந்த மேன்மையான தெய்வீக குணங்கள் உங்களுக்குள் காணப்படுகிறதா? மாற்றம் இல்லாதவங்க கனிகள் இல்லாதவங்க தான். எத்தனை வருஷம் நேசித்தாலும் வருஷ கணக்குல போகட்டும் 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 என்று அவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறாருங்க. சிலர் இன்னும் கேள்வி வேற கேட்பாங்க, நான் சரியா இல்லைன்னா எனக்கே ஆசீர்வாதம் வரும் என்று. தேவனுக்கு அவருக்கு ஆசீர்வதிக்க மட்டும்தான் தெரியும், சபிக்க தெரியாது. நீங்க நல்லவங்க என்று இல்லைங்க, நம்ம ரொம்ப பெரியவங்க என்று அல்ல தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது. வெறுமனே எதற்கோ காரணம் இல்லாமலேயே தயவுள்ள அன்புள்ள தேவன் போகட்டும், என் பிள்ளைக்கு இன்னொரு வாய்ப்பு தருவேன் என்று நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தால் நாம இருதயங்களை கடினப்படுத்திக் கொண்டு உணர்ச்சி அற்று போனால் வெறும் இலைகள் தாங்க. இலைகள் என்பது விழுந்து போயிடுவாங்க, ஒரு சீசன்ல இருக்கும். இலைகளால யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. வெறுமனே வரும், ஆச்சரியப்படுவோம், அதுக்குள்ள போயிடும். அது இலைகள் என்றால் ஏதோ கிரியைகளை காண்பிப்பது, உலக காரியங்களை காண்பிப்பது. என்னையா நீ கனி கொடுத்த என்றால், அன்றைக்கு 1000 பேருக்கு அன்னதானம் போட்டேன்,
அல்லது நான் துணிமணிகளை பகிர்ந்தேன், போர்வைகளை கொடுத்தேன் கிறிஸ்துமஸ்க்கு சொல்வீங்களோ என்னமோ. அது அல்ல. அணு தினமும் உன் வாழ்க்கையில அன்பு இருக்கா? அணு தினமும் நீ மற்றவர்களுடைய ஆத்ம ரட்சிப்புக்காக பிரயாசப்படுகிறாயா? முதல்ல தேவனோடு உறவு இருக்கா? முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாயா? அவர் வசனத்தை தியானிக்கிறாயா என்று பரீட்சித்து பார்த்தா அநேகருக்குள்ள இந்த ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு திரும்ப ஈஸ்டருக்கோ அல்லது இன்னொரு 1ஆம் தேதிக்கோ திரும்ப கிறிஸ்துமஸ்க்கு தான் வரும் என்பது போல இருக்குங்க அநேகருடைய பக்தி. கன்னிகள் இல்லாத மரத்தை வெட்டி போட சொல்லுகிறார். இனி எதற்கு இது? ஈசாண்டவர் ஒரு முறை ஒரு அத்தி மரத்தை பார்த்தார். பசியோடு இருந்தால் அங்கே சென்றார். ஏதாவது ஒரு பழம் கிடைக்கும் என்றால் ஒன்னு கூட இல்லை, எல்லாம் இலைகள் தான் இருக்கு. உன் கனிகளை புசியாதிருப்பார்களாக என்றார். அவ்வளவுதான். சாயந்திரம் வந்து பார்த்தால் அந்த மரம் வேரோடு கூட காய்ந்து போனது. அவர் கோபத்தை மனுஷர் மேல காட்ட முடியாமல் ஒரு அடையாளத்துக்கு அந்த மரத்தின் மேல காண்பித்தாருங்க. நம்மை ஒரு நிமிஷம் நீ எதற்கும் உதவ மாட்டா என்று தேவன் சொன்னால், உன்னை வெட்டி போடு என்றால் உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற சம்பந்தம் கட்டாகிவிடும். கிறிஸ்துவிலிருந்து நீ பிரிந்து விட்டால், கிறிஸ்துவிலிருந்து பிறந்தவங்க சபிக்கப்பட்டவங்க நரக பாத்திரராகி விடுவாங்க. உன்னை இன்னும் தேவன் நேசிக்கின்றாரு. நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களை நிலைத்திருப்பேன், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். தனக்குத்தான் எந்த கொடியும் கனி கொடுக்க முடியாத அந்த கொடி மெயின் செடிக்கு வேர்க்கு லிங்க் ஆகி இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தா கனி கொடுப்பீங்க. கிறிஸ்துவுக்குள்ள இருந்து எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொண்டு நீ கனி கொடுக்காவிட்டா இனி எதற்கு? வெட்டி போட சொன்னால் தோட்டக்காரர் சொன்னாராம், ஐயா, நான் இதை சுற்றியும் கொளுத்தி எரி போடுவேன். இது இந்த வருஷம் மட்டும் இருக்கட்டும். கனி கொடுத்தால் சரி, கொடுக்காவிட்டால் வெட்டி போடுவேன். எஜமான் வேற, தோட்டக்காரன் வேற. தோட்டம் எஜமானுடையது, பிரயாசப்படுகிறவர் தோட்டக்காரர். நம் தோட்டக்காரர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்முடைய பரமபிதா நமக்காக தம்முடைய குமாரனை தோட்டக்காரனாய் மேய்ப்பராக, நம்மை அவர் போஷிக்கிறவராக, நம்மை சரி செய்கிறவராக இந்த உலகத்துக்குள்ள அனுப்பினார். தோட்டக்காரருக்கு வெட்டி போட இஷ்டம் இல்லைங்க. எந்த ஒருவனும் அழிவது எனக்கு விருப்பமில்லை என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா? இன்னும் ஒரு வருஷம் சான்ஸ் கொடுங்க ஐயா. இதாவே இன்னும் ஒரு வருஷம் நான் சுற்றியதை தோண்டுவேன், எரு போடுவேன், இன்னும் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வேன். இந்த வருஷம் மாத்திரம் இருக்கட்டும். கனி கொடுத்தால் கொடுக்கும். இந்த வருஷமும் கனி கொடுக்காவிட்டால் எஸ், வெட்டி போடுவோம். நம்மள அநேகருக்குங்க இந்த வருஷம் 2026வது வருஷம் ஒரு கிரேஸ் பீரியடாக, ஒரு கிருபையின் வருஷமாக இன்னும் ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க கடந்த வருஷங்களை எப்படி வாழ்ந்தீங்களோ தெரியாது. இந்த வருஷம் கூட கனிகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தால், பிரயோஜனமற்ற வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தால், தேவனுடைய நன்மைகள் எல்லாம் அனுபவித்து உலகத்துக்காக பாவத்துக்காக அதை பயன்படுத்தினால், கர்த்தரோடு உறவு அற்ற வாழ்க்கையை கொண்டிருந்தால், இன்னொரு வாய்ப்பு கொடுக்கின்றார் தேவன். இதோ நான் தோண்டுகிறேன், நான் உரத்தை போடுகிறேன். ஒவ்வொரு நாளும் மனிதன தியானம் நமக்கு உரத்தை போல இருக்கிறது. ஆவிக்குரிய ஆகாரம் இது. எழுப்புதல் கூட்டத்துல, சோசியல் மீடியா மூலமா தேவ செய்திகள், சபையில ஊழியர்கள் ஊழியம் செய்வது, இவ்வளவு விதமா உங்களுக்கு எத்தனை பேர் ஜெபித்துக் கொண்டு விண்ணப்பம் செய்து கொண்டு வசனத்தை கொடுக்கும்போது இப்போதாவது உங்க நிலையை நீங்க உணர்ந்து கனி கொடுக்கிறவர்களா இருந்தால், வாழ்க்கையில தேவனோடு சம்பந்தம் கொண்டு, அன்பு கொண்டு, சமாதான சந்தோஷத்தோடு விருத்தி அடைந்தால், தேவனும் நமக்குள்ள ஆனந்திப்பாரு, நாமளும் பாக்கியவான்களா இருப்போம். நாம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவோம். இந்த வருஷம் கூட இருக்கட்டும் என்று நம்முடைய பட்சத்திலே நம்முடைய ஆண்டவர் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து விண்ணப்பம் செய்ததுனால இந்த 2026ஆம் வருஷத்துக்குள்ள நம்ம பிரவேசித்திருக்கிறோம். அநேகர் மரித்து விட்டாங்க. இந்த வருஷத்தை பார்க்கவில்லை. ஒரு சிலர் இந்த வருஷத்தின் தொடக்கத்திலேயே மரிக்கிறாங்க. இப்போது ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்காதீங்க. ஒவ்வொரு வாய்ப்பையும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆவிக்குரிய விதத்துல பலப்படுங்க, ஸ்திரப்படுங்க. தேவன் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற நிலையில நீங்கள் வாழ்ந்து ஆவியின் கனிகளை கொடுங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. நல்ல கனிகளோடு இந்த உலகத்துக்கு
சாட்சிகளாக வாழுங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு முறை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னொரு வாய்ப்பை கொடுத்தீர் ஆண்டவரே. எங்கள் அநேகருக்கு கனி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், நீர் விரும்புகிற நிலையில நாங்கள் இல்லாவிட்டாலுமே, நிறைவாக நாங்கள் கனி கொடுக்காவிட்டாலும், உம்முடைய கிருபை இன்னமும் எங்களுக்கு நன்மை செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வருஷத்தை ஒரு தயவின் கிரீடமாய் கொடுத்திருக்கிறீர். இந்த வருஷத்திலே நான் ஸ்திரப்பட வேண்டும், பலப்பட வேண்டும், கனி கொடுக்க வேண்டும், விருத்தியாக வேண்டும், வசனத்தின்படியாக வாழ வேண்டும், தேவனோடு உறவு கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்கிற ஆசை ஒவ்வொரு நாளும் இந்த அனுதின தியானத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். ஆமாங்க, நல்ல கனிகளை கொடுப்போம், ஆவியின் கனிகளை கொடுப்போம், ஆண்டவருக்குள் நிலைத்து கனி கொடுப்போம். உங்களுடைய வாழ்க்கைகள் கனி கொடுக்காத வாழ்க்கையா இருந்தா, உங்கள் நிலையை நீங்க உணர்ந்தவங்களா இருந்தா, மனம் திரும்புங்க. கர்த்தருடைய சமூகத்துல உங்க இருதயத்தை ஊற்றுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்க வேண்டும் என்றால் அந்த விஷயத்தை எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. 8939801234 என்கிற எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணுங்க. அந்த மெசேஜஸ் நாங்க பார்த்து உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அநேகர் உங்க ஜெபங்களுக்கு பதில் கிடைத்தது என்று கூட நீங்க பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் வாட்ஸ்அப் அனுப்புகிறீங்க. தயவு செய்து நீங்க அனுப்புங்க. நீங்களும் கூட ஜெபிங்க. தேவனிடத்துல இந்த அற்புதங்களை எதிர்பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியானத்துல கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நீங்களும் பார்க்க மறக்காதீங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.